ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். விஜயோட ரசிகர்கள் எல்லாம் ஏதோ விஜய் வந்துரு, தலைவா வந்துருன்னு சொல்லி உங்கள் தலைவர் எம்எல்ஏக்கு வேண்டி எலெக்ஷனில் நிற்கிறாரு. அந்த வார்டில் அவர் ஜெயிச்சிட்டாரு, அந்த எம்எல்ஏ ஆகிட்டார் வச்சுக்கோ. வேறு யாருமே ஜெயிக்கலை. இவர் எம்எல்ஏ கண்டினியூ பண்ணுவாரா, ரிசைன் பண்ணுவாரா? சொல்லுங்கள். தற்கொலையில் முதலமைச்சர் ஆக முடியாது. ஆனால் அவர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சா அந்த வார்டில் அந்த இதில் வந்துட்டு அவர் கண்டினியூ பண்ணுவாரா? உடனே ரிசைன் பண்ணிவிட்டு அவர் சினிமா நடிக்க போயிடுவார். ஓட்டு போட்டெல்லாம் மடையணுங்க. தற்கொலைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் விஜய் விஜய்னு சோஷியல் மீடியாவில் போட்டு இப்படி வேண்டாதது சொல்லி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. அவன் தப்பி தவறி ஒரு இடத்துல ஜெயிச்சா கூட ஒரு ஆளுக்கும் பயனும் இல்லை. எம்எல்ஏ ஆகி போவானா? போகமாட்டான். உடனே ரிசைன் பண்ணிடுவான். ரிசைன் பண்ணிவிட்டு அவன் சினிமா நடிக்க போயிடுவான். எலெக்ஷன் பைசா நஷ்டம், கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். எல்லாம் புரிஞ்சுட்டு செய்யுங்க. அவன் இதுவரை யாருக்கும் ஒன்றுமே செய்யலை, இனியும் ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நீ ரிசல்ட்டுக்கு வேண்டி காத்திருக்கு. சும்மா நொய் நொய் நொயின்னு போட்டு சோஷியல் மீடியா நாசம் பண்ணாதீங்க. புரிஞ்சுச்சா? நாங்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. எங்கள் திட்ட முடியாதனால நாங்கள் இதோடு வச்சுக்கிறோம். புரிஞ்சா? தேவையில்லாமல் சும்மா சோஷியல் மீடியாவில் எடுத்தோம் பிடிச்சோம் கவுத்தோன்னு சொல்லியெல்லாம் பேசாதீங்க. அணில் குஞ்சுகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பை. நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, ஏன்னா வாய் ஒரு மாதிரி வருது. நம்மளமானு கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு அசிங்கம்னு சொல்லி தான் பேசாமல் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தற்கொலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் புத்தி வரட்டும்.